இன்றைக்கி பலா முசூல பொடி மாஸ் பண்ண போகிறேன். வாங்கோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை கட் பண்ணி மோரில் போட்டு வைக்கணும், இல்லைன்னாக்கா கொஞ்சம் கருத்து போயிடும். சாதம் வைக்கும்போது அதுக்கு மேலேயே நான் இந்த பலாக்காய் துண்டுகளை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். வேக வச்ச பலாக்காய் துண்டங்களை இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்க்கணும். ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா லேசாக கொஞ்சம் வதக்கணும். அதில் வேக வச்சு திருவி வச்சிருக்கிற பலாக்காயை போடணும். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும். திருவின தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விடணும். பரிமாறுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு நல்லா கலந்து வச்சா சுவையான பலாக்காய் பொடி மாஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க.